ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பச்சரிசி இருந்தால் பஞ்சு போல் தேங்காய் தோசை செய்யலாம். இந்த தேங்காய் தோசையை வெள்ளை ஆப்பம் கூட சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஊத்தாப்பம் போல் இந்த ஆப்பமும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஆப்பம் செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசியில் தான் ஆப்பம் செய்ய போகிறேன். ரேஷன் பச்சரிசியில் ஆப்பம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிடணும். இந்த தோசைக்கு உளுந்து சேர்க்காம தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் சேர்த்து செய்கிறனால இந்த தோசை சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அரிசியை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சிடணும். மூடி போட்டு அரிசியை ஊற வச்சிடலாம். 4 மணி நேரமாக அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடணும். அரிசியை அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் சில் மேலே கருப்பாக இருக்கிற தோல் பகுதியை சீவிட்டு திருவி எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதத்தையும் சேர்த்து தான் நம்ம அரிசி அரைக்க போகிறோம். சாதம் சேர்த்து செய்யும்போது ஆப்பம் இன்னும் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி, சாதம், துருவின தேங்காய் 3ஐயும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி கொஞ்சமாக ஊற வச்சிருக்கனால மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. மூடி போட்டு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆகிருச்சு. மாவும் நல்லா பொங்கிருக்கு. உப்பு சேர்க்காம தான் நான் மாவை அரைச்சி வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுறணும். இந்த வெள்ளை ஆப்பத்துக்கு தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். ஊத்தாப்பம் போல தான் நம்ம ஊற்ற போகிறோம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தோசை உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிடுங்க. நான் 2 குழிக்கரண்டி அளவு மாவு ஊற்றிருக்கேன். தோசை போல் மெலிசாக ஊற்றாமல் தடிமனாகவே ஊற்றிக்கணும். ஆப்பம் ஊற்றுனதுக்கப்புறமா பப்பிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு வெள்ளை ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. இந்த ஆப்பத்தை திருப்பி போட தேவையில்லை. மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நல்லா வெந்துடும். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 6 ஆப்பம் வந்துச்சு. ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி.
கிரேவி சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த தேங்காய் தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக ரொம்பவே ஈஸியாக நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.